வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சோள தோசை பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இது சோள தோசை மாவு. இதை நான் வீட்டிலே ரெடி பண்ண மாவு. இதை வந்து எப்படி ரெடி பண்ணேன்னு வீடியோவில் போய் பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு கப்பு வந்து வெள்ளை சோளம். இதை நம்ம இந்த பாத்திரத்தில் போட்டுடலாம். இது வந்து சிகப்பு சோளம், இரும்பு சோளம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கப்பு, அதே அளவில் ஒரு கப்பு. இது ஒரு கப்பு. இப்போ வந்து அரிசி இருக்குது பாருங்கள், இது வந்து இட்லி அரிசி. இப்போ இது ஒரு கப்பு நம்ம வந்து அளந்துக்கிற போகிறோம். இது ஒரு கப்பு. இதுக்கு வந்து அரை கப்பு வந்து உளுந்து போட போகிறோம். எது அளந்தமோ அதில் அரை கப்பு வந்து உளுந்து. இந்த உளுந்தையும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சோண்டு வெந்தயம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அந்த அளவுக்கு வெந்தயம் இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா கழனி பிணைஞ்சிடலாம். பிணைஞ்சிட்டு ஊற வைக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த அவுள் சேர்க்கணும். அவுள் நம்ம ஆட்ட போகும்போது லேசாக நினச்சிட்டு போட்டுக்கலாம். இந்த அவுள் வந்து ஒரு அரை கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா கழுவிக்கலாம். இப்போ நம்ம போட்ட சோளம் வந்து நல்லா கழுவியாச்சு. இது வந்து தண்ணி முங்குற அளவுக்கு போட்டு ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம சோளத்தை ஊற போட்டது ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலேயே ஊறிடுச்சு. பாருங்கள், நல்லா ஊறியிருக்கு. தண்ணி நல்லா வெள்ளையாக இருக்குது. இப்போ வந்து இதோட வந்து நம்ம அவுளையும் சேர்த்துக்க போகிறோம். இந்த வெள்ளை அவுள் சேர்த்துருக்கேன். இதை வந்து ஒரு அரை கப்பு இதில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி புழிஞ்சு போட்டுக்கலாம். நல்லா அப்படி கழுவிடுங்க. இதோட புழிஞ்சு இதோட சேர்த்துக்குங்க மிக்ஸி ஜாரில். இதோட சேர்த்துட்டு இதையும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கிற போகிறோம். சோளத்தையும் இதோட சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. இதை அப்படி ஊற்றிக்கலாம். இப்போ இதை உப்பை போட்டு நம்ம கரைச்சி வச்சிடலாம். இந்த அளவு உப்பு போடுறேன். தேவையான உப்பு போடுங்க. இதை போட்டு கையை வச்சு நல்லா இப்படி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கரைச்சி வச்சுருங்க. இப்போ இது ஒரு 6 மணி நேரம் இருக்கட்டும். மாவு புளிச்ச உடனே நம்ம தோசை ஊற்றிக்கலாம். மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஆட்டி வச்ச மாவை எடுத்து திறந்து பார்க்கலாம். பாருங்கள், எல்லாம் மாவு நல்லா பொங்கி ரெடியாக இருக்குது. பாருங்கள், மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், அப்படி நல்லா பொங்கி இருக்குது. நம்ம தோசையை ஊற்றிக்கலாம் வாங்க.
தோசையை ஊற்றிட்டு கொஞ்சம் சிறு தீயில் வச்சு வேக விடுங்க. நீங்கள் இப்படி ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிக்கலாம், லேசாகவும் உங்களுக்கு விருப்பப்படி ஊற்றிக்கலாம், எப்படி வேணாலும் உங்களுக்கு ஊற்றிக்கலாம்.